கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். கொழும்பில் காணியின் பெறுமதியில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் இரண்டாம் அரையாண்டு காலப்பகுதியில் ஆண்டுக்காண்டு அடிப்படையில் 7.7% கொண்ட அதிகரிப்புடன் 236.8 பதிவாகியுள்ளது. கொழும்பு மாவட்டத்துக்கான காணி விலை மதிப்பீட்டு குறிகாட்டியின் அனைத்து துணை குறிகாட்டிகளும், அதாவது வதிவிட, வர்த்தக மற்றும் கைத்தொழில் காணி விலை மதிப்பீட்டு குறிகாட்டிகள் முறையே 9.9%, 9.4% மற்றும் 3.9% கொண்ட வருடாந்த அதிகரிப்புகளுடன் ஒட்டுமொத்த அதிகரிப்புக்கும் பங்களித்துள்ளன. அரையாண்டு அடிப்படையில் காணி விலை மதிப்பீட்டு குறைகாட்டியானது 2024 ஆண்டின் இரண்டாம் அரையாண்டுடன் ஒப்பிடுகையில் 2024 ஆண்டின் முதலாம் அரையாண்டு காலப்பகுதியில் 2.9%-தினால் மெதுவான வேகத்தில் அதிகரித்துள்ளது. காணி அதிகரிப்புக்கான அதிகூடிய பங்களிப்பு வதிவிட காணி விலை மதிப்பீட்டு குறைகாட்டியிலிருந்து இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து வர்த்தக மற்றும் கைத்தொழில் காணி விலை குறைகாட்டிகள் காணப்பட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக குழுக்களின் தலைவன் கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர் என்று கூறப்படும் 25 வயது இசாரா செவ்வந்தியை கைது செய்ய 11 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டு நாடு முழுவதும் சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். அதேவேளை ஒரு போலீஸ் குழு தேவையான நடவடிக்கைகளுக்காக துபாய் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவின் 2 சிறப்பு குழுக்களும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்த கொலையை நடத்திய பாதாள உலக குழு தலைவர்களை விரைவில் நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுனில் வட்டகல தெரிவித்தார். சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியால் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முடியவில்லை என்றும் அவர் நாட்டிற்குள் இருப்பதாக தகவல் வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை காவலில் வைத்து நீண்ட விசாரணை நடத்தி வருவதாகவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். துபாயில் இருந்து இந்த கொலை எப்படி நடத்தப்பட்டது மற்றும் கடந்த ஆண்டு நவம்பர் முதல் கொலையாளியுடன் அந்த பெண் நட்பாக இருந்து கொலைக்கு திட்டமிட்டது எப்படி என்பது குறித்தும் பல தகவல்கள் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கொலையாளியாக கைது செய்யப்பட்டுள்ள நபர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்ததனால் அவரை கொலையாளியாக எளிதில் பயிற்சி அளிப்பது எளிதாக இருந்தது என்றும் தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதேவேளை இந்த கொலைக்கு உதவிய போலீஸ் அதிகாரிகள் குறித்தும் புலனாய்வு பிரிவு விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் துபாயிலிருந்து கொலையை நடத்திய குற்ற கொலைகள் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகளின் தொடர்பு மற்றும் அவர்கள் அந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தகவல் பரிமாற்றம் செய்தார்களா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் வட்டகல மேலும் தெரிவித்துள்ளார். மகியங்கனே கெட்டிப்பொல பிரதான வீதியில் வெல்கமுவ சந்தியில் உள்ள வேட்பன நிலையம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்றிருந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் 2 முச்சக்கர வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பத்திகம பகுதியில் இறுதி சடங்கொன்றில் கலந்து கொண்டிருந்த 2 சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பத்திகம மத்தேவில் பகுதியில் இறுதி சடங்கொன்றின் போது 2 குழுக்களுக்கு இடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த 2 சகோதரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த மோதலின் போது மேலும் 2 படுகாயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இனவாதம் அல்லது தீவிரவாதம் தலைதூக்க ஒருபோதும் இடமளிக்கப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டாலும் புதிய சட்ட கட்டமைப்பின் ஊடாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். நேற்று நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ஜனாதிபதி இதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் உட்பட 6 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 மாத்தறை வெலிகம பெலேன பகுதியில் உள்ள
15 உணவகத்திற்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பிலேயே தேசபந்து தென்னகோனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மீது வழக்கு எண் 6314/23 கீழ் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கொலைக்கு சூழ்ச்சி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி அன்செல்மன் டி சில்வா மற்றும் 6 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. புனரமைப்பு பணிகள் காரணமாக புளூமெண்டல் தொடருந்து கடவை இன்று முழுமையாக மூடப்படும் என்று தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த பாதை மூடப்படும் என்று தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு கொடவத்தையிலிருந்து துறைமுகம் வரை செல்லும் தொடருந்து பாதையில் உள்ள புளூமெண்டல் தொடருந்து கடவையில் அவசர பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதிய கடவுச்சீட்டில் சில இடங்களின் பெயர்களில் கூட எழுத்துப்பிழைகள் உள்ளதாக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முந்தைய அரசாங்கத்தின் போது எழுந்த கடவுச்சீட்டு பிரச்சினை இன்னும் அப்படியே உள்ளதாகவும் மக்கள் அவற்றை பெறுவதற்கு அவதிப்படுகிறதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு வந்தவுடன் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று கூறியிருந்தும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 5 மாதங்கள் ஆகியும் எந்த தீர்வும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கடவுச்சீட்டு பெற 20,000 கொடுக்கின்றோம். பழைய கடவுச்சீட்டில் 64 பக்கங்கள் உள்ளன. புதிய கடவுச்சீட்டில் 48 பக்கங்கள் உள்ளன. ஆனால் செலவு அதேதான். அதன்படி புதிய கடவுச்சீட்டில் 16 பக்கங்கள் குறைவாக உள்ள நிலையில் ஒரு நபருக்கு 6,697 ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. முந்தைய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட இந்த விடயங்களை இன்னும் தடுக்க முடியவில்லை. புதிய கடவுச்சீட்டில் உள்ள பாதுகாப்பு எண் சரியான இடத்தில் இல்லை. யாராவது இதுகுறித்து நீதிமன்றத்துக்கு சென்றால் புதிய கடவுச்சீட்டை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மார்ச் மாதத்துக்கான லேப் எரிவாயின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விடயத்தினை லேப் நிறுவனத்தின் இயக்குநர் நிரோசன் ஜே பேரிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுள்ள லேப்ஸ் எரிவாயு சிலிண்டர் தற்போது 3,680 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. காப்புத்த சாதாரண தர பரீட்சை 2024-2025 ஆண்டுக்குரிய மார்ச் 17 அன்று தொடங்கி மார்ச் 26 வரை தொடரும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலையின் அதிபருக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் கிடைக்காதவர்கள் மார்ச் 7ஆம் தேதி முதல் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.donets.lk பார்வையிட்டு அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அனுமதி அட்டையில் உள்ள பாடம், மொழி மற்றும் பெயரில் மாற்றங்களை செய்ய விரும்பினால் மார்ச் 10ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை https://online-exam-howmen.lk EIC என்ற இணையதளத்தை பார்வையிட்டு மாற்றங்களை இணையதளத்தினூடாக செய்ய வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தர்கள் சங்கம் நேற்று முதல் எரிபொருள் கொள்வனவு கட்டளை செய்யும் நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. தற்போது கையிருப்பில் உள்ள பெட்ரோலிய பொருட்களை மட்டுமே விநியோகிப்பதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் எரிபொருள் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கு எந்த கொள்வனவு கட்டளைகளையும் வழங்க மாட்டோம் என்று எரிபொருள் விநியோகத்தர்கள் சங்கம் கூறியுள்ளது. அக்குரச மாரம்ப கல்பல பாலத்துக்கு அருகிலுள்ள நெல்வலா நதியில் நேற்று பிற்பகல் மிதந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு ஆணின் கால் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்குரச மரண விசாரணை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் அக்குரச போலீசார் குறித்த மனித காலை பரிசோதனைக்காக மாத்தறை பொது மருத்துவமனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது ஒரு கொலையா அல்லது முதலையின் பிடியில் சிக்கி ஆற்றில் மிதந்த ஒரு காலின் பகுதியா என்பதை அறிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் வெளியேன பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய ஒருவரை 3 நாட்களாக காணவில்லை என நேற்று மதியம் போலீசாருக்கு புகார் கிடைத்துள்ளதாகவும் மீட்கப்பட்ட கால் குறித்த ஆணுடையதாக இருக்கலாம் என்ற நோக்கில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி சந்தியில் நேற்று முன்தினம் மாலை 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி சந்தியில் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ள நிலையில் முச்சக்கர வண்டியானது வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியுள்ளது. விபத்தின் பாரிய சேதங்கள் இல்லாது தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். மேலும் குறித்த சந்தியில் நாளாந்தம் தொடர்ச்சியாக வாகனங்கள் மோதி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பிரவுன் வீதி சந்தியில் வீதி சமிஞ்சை விளக்கு பொருத்தப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன மாதத்திற்கு 40 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் 70 பணியாளர்கள் இருந்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் அவரது பதவி காலத்தில் 9 வாகனங்களுக்கு 33 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தனவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் 70 பணியாளர்கள் இருந்தனர். 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 24ஆம் தேதி வரை அவர் பயன்படுத்திய 9 வாகனங்களுக்கான எரிபொருள் செலவு 33 மில்லியன் ரூபாய், ஒரு மாதத்திற்கு 40 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார். அந்த காலகட்டத்தில் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ச 6 வாகனங்களுக்கு 135 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார். அதேவேளை முன்னாள் சபாநாயகர்கள் மற்றும் துணை சபாநாயகர்கள் உணவு மற்றும் உணவுப் பொருட்களையும் கூட போலி பில் போட்டு வீட்டுக்கு எடுத்து சென்றதாக ரத்நாயக்க கூறியுள்ளார். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.